شكرا لك ربي حمدا لك ربي أحييت روحي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين، أما بعد. فقال الله تبارك وتعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك वसल्लम अलैहि। ए परवरदिगार आलम, हम सबों को इल्म नाफ़े अता फरमा, कहने सुनने उस पर बेहतरीन अमल करने की आला सलाहियत अता फरमा। तेरे बंदों को तेरे घर में मेरे ज़रिए से जो इल्म तो अता करना चाहता है उसको खैर के साथ अता फरमा, बिजाह सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम। அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய பேரருளும் கிருபையும் அதில் நம்மை மனித வர்க்கத்திலும் மானபியின் உம்மத்திலும் மறை நெறி வழியிலும் வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் ரபீஉல் அவ்வல். பல்வேறு விதங்களிலே பல்வேறு முறைகளிலே தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை பற்றியும் அவர்களுடைய சீரத்தை பற்றியும் ஒவ்வொரு உலமா பெருந்தகைகளும் ஒவ்வொரு ஆலிமும் தன்னுடைய இல்முக்கு ஏற்ப பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இது கியாமத் வரை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் யோசிக்கும் பொழுது பல்வேறு விஷயங்கள் நமக்கு தெரிய வருவதில்லை. அவர்கள் ஒரு நபி என்பதை தவிர தாண்டி அவர்கள் புரிந்த சேவைகள், அவர்கள் புரிந்த சீர்திருத்தங்கள், அவர்கள் செய்த புரட்சிகளை பற்றி நாம் என்றும் யோசிப்பதில்லை. அவர்கள் நமக்கு ஒரு நபி. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் என்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்து அதன் பிறகு அவர்களுடைய சுன்னத்தையும் நாம் பேணி பாதுகாப்பதில்லை. அவர்கள் வாழ்நாளில் செய்த தியாகங்களையும் நாம் நினைவு கூறுவதில்லை. அவர்கள் நமக்காக அர்ப்பணித்த அர்ப்பணிப்புகளை பற்றியும் நாம் யோசிப்பதில்லை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பி வஸல்லம் அவர்களை முஸ்லிம்கள் பார்க்கக்கூடிய பார்வையில் ஒரு நபியாக, ஒரு ரசூலாக பார்க்கிறோம். இது தவறல்ல. ஆனால் உண்மையில் இது மட்டும் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டிய ஒரு பெர்செப்ஷனா, அவர்களை பார்க்க வேண்டிய ஒரு பார்வை என்றால் அது நபியாக மட்டும் தான் அவர்கள் ஹிதுமத் செய்தார்களா? நபி என்ற வார்த்தைக்குள்ளே எத்தனை அர்த்தங்கள் அடங்கியுள்ளது தெரியுமா? நபியுடைய ஹிதுமத்துக்குள்ளே எத்தனை சேவைகள் அடங்கியுள்ளது தெரியுமா? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபியாக இருந்து தொழுவுங்க, நோன்பு வைங்க, பள்ளிவாசலுக்கு வாங்க, ஹஜ்ஜு செய்யுங்க, மார்க்கத்தை மட்டும் போதித்த நபி அல்ல என்னுடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனாக எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு வியாபாரியாக எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். அது போர் படையிலே வாளேந்தி போர் செய்தாலும் எதிரிகளோடு எப்படி சண்டை செய்ய வேண்டும் என்று என்னுடைய தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். மனைவியோடு கணவனாக எப்படி இருக்க வேண்டும் என்பதனை சொல்லியும் காண்பித்தார்கள், செய்தும் காண்பித்தார்கள். அப்படியே தூக்கி மைக்கேல் ஹார்ட் டாப் ஆஃப் த லிஸ்ட் வைக்கல, தி 100 புக் எழுதினார். ஒரு கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவர், ஈசா நபியை பின்பற்றக்கூடியவர், தன்னுடைய நபியை ஜீசஸ் கிறிஸ்ட 3வது நம்பர்ல வச்சாரு. டாப் ஆஃப் த லிஸ்ட் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வைத்த காரணம் தானாக அப்படியே வந்துட்டாரு, நபியாக இருந்தாரல்ல. அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே எத்துணை சீர்திருத்தவாதிகள் வந்தார்களோ, எத்துணை புரட்சியாளர்கள் வந்தார்களோ, அவர்களிடமெல்லாம் காணாத ஒரு தன்மை, சிறப்பு, தலைமை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காணப்பட்டது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பதாக பல சீர்திருத்தவாதிகள் வந்திருக்கலாம், பல புரட்சி செய்தவர்கள் வந்திருக்கலாம், சோசியல் ரீஃபார்மர்ஸ் வந்திருக்கலாம், ரெவல்யூனிஸ்ட் வந்திருக்கலாம்.
ஆனால் இவர்களிடம் இல்லாதது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிறது என்றால் அவர்கள் எல்லாம் சொல்லோடு சென்று விட்டார்கள். சொன்னாங்க, ஓரலா சொல்லி பார்த்தாங்க அல்லது தியரியா கொடுத்து பார்த்தாங்க, அது மட்டும் தான் அவர்கள் செய்தது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த புரட்சியை செய்தார்களோ அதன்படி வாழ்ந்தார்கள், மக்களை அதன்படி மாற்றினார்கள். இந்த மாற்றம் வெகு 1000 காலம் அல்ல. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 900 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அவர்கள் கடைசியிலே இஸ்லாமாக முஸ்லிமாக அவர்கள் திரட்டியது 18 பேரா. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 23 ஆண்டுகளிலே அதிகமாக அல்ல, ஆரம்ப கால 10 ஆண்டுகளில் மக்கத்து வாழ்க்கையிலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுடைய தாவாவுடைய பணியை செய்து மக்கத்து வாழ்க்கையின் 10 ஆண்டுகளில் அவர்களுடைய அஷ்ஹது என்ற வார்த்தைக்கு மக்கள் குரல் கொடுத்தார்கள் என்றால் வெறும் 150 மக்கள் மட்டும்தான். இன்று 1.5 பில்லியன் மக்கள், 1.9 பில்லியன் இந்து முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புரட்சியாளராக, ஒரு சீர்திருத்தவாதியாக தன்னை மக்களுக்கு எப்படியெல்லாம் சேவை செய்ய முடியுமோ அந்தந்த திருப்தியிலே அந்தந்த வகையிலே ஒரு நபியாக இருந்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனித சமுதாயத்திற்கு ஹிதமத் செய்தார்கள். அன்பர்களே, தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமா ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல நீங்க ஒரு புது பாயிண்ட் ஆஃப் வியூ போய் அங்க அடாப்ட் பண்ண பாருங்களேன், முடியாது. அவங்களுக்கு கன்வே பண்ண பாருங்களேன், அவ்வளவு சீக்கிரமா ஏத்துக்க மாட்டாங்க. எப்படி இருந்த அரபு தேசம் தன்னுடைய பெற்றெடுத்த மகளை உயிரோடு புதைக்கக்கூடிய அளவுக்கு கல்மனம் கொண்ட மனிதர்கள், என்னுடைய ஒட்டகம் தண்ணீர் அருந்தக்கூடிய இடத்திலே உன்னுடைய ஒட்டகம் தண்ணீர் அருந்து விட்டது என்று சொன்னால் எனக்கும் உனக்கும் சண்டை அல்ல, என் குடும்பத்திற்கும் உன் குடும்பத்திற்கும் வாய் தகராறு அல்ல, என் குலத்திற்கும் உன் குலத்திற்கும் போர் நடக்குமாம். அப்படிப்பட்ட மக்களை ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான் மென்மையான மக்களாக ருஹமாஉ பைனஹும் என்று குர்ஆன் சான்றளிக்கக்கூடிய இந்த உன்னத நிலைமையில் மாற்றியது பெருமானாருடைய புரட்சித்தான், பெருமானாருடைய சீர்திருத்தம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக மட்டுமல்ல சீர்திருத்தவாதியாகவும் பார்க்க வேண்டும், ஒரு வியாபாரியாகவும் பார்க்க வேண்டும், ஒரு தலைவராகவும் பார்க்க வேண்டும், தளபதியாகவும் பார்க்க வேண்டும், அவர்களை போர் வீரராகவும் பார்க்க வேண்டும். அவர்கள் எப்படி கணவராக வாழ்ந்தார்கள், தந்தையாக வாழ்ந்தார்கள், மகனாக வந்தார்கள், பேரனாக வாழ்ந்தார்கள், சகோதரனாக வாழ்ந்தார் என்று ஒவ்வொரு வாழ்க்கையின் அங்கத்தை பார்க்கும் பொழுது இந்த உலகம் வியந்து பார்க்கிறது. ஒரு மனிதரால் இந்த குறுகிய காலத்தில் இப்பேற்பட்ட முயற்சியை எவ்வாறு செய்ய முடிந்தது என்று. தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட புரட்சிகளை செய்தார்கள்? நமக்கெல்லாம் தெரிந்த புரட்சி. அவர்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்தார்கள். சாதாரணம் நினைக்கிறீங்களா? தினந்தோறும் கடவுள்களை மாற்றும் மக்கள் அவர்கள். 365 சிலைகள், காபத்துல்லாவிலே சிலை வணக்கம், தவாஃப் செய்யக்கூடிய இடத்திலே சிலைகள். அவர்கள் சிலை வைக்காத இடம் இல்லை. லாத்து, உஸ்ஸா, மனாத்து, ஹுபுல், பெரும் பெரும் சிலைகள் எல்லாம் அவர்கள் அதற்காகவே வாழ்ந்து வந்தார்கள். 1 2 இருந்தால் பரவாயில்லை, 360 சிலை வணக்கம் செய்த அந்த மக்களை ஓரிரை கொள்கைக்கு கொண்டு வந்தது அந்த அளவுக்கு இலகுவான விஷயமா? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த புரட்சியின், அவர்கள் செய்த மார்க்க பணி, மார்க்க புரட்சி, மத புரட்சியின் விட என்ன தெரியுமா? ஹஜ்ரத் பிலால் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர்கள். பெருமானாருடைய புரட்சிக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? எத்தனையோ மக்கள் இருந்தும் ஹஜ்ரத் பிலாலை உமையா என்பவன் கட்டி அடித்தான், கல்லால் அடித்தான், சாட்டையால் அடித்தான், ரத்தம் சிந்துமரி வரை அடித்தான். சிறுவர்களுடைய கரத்திலே கயிறை கட்டி ஹஜ்ரத் பிலாலுடைய காலை கட்டி சிறுவர்கள் இழுத்து செல்வார்களாம். அவர்கள் இழுத்து செல்லப்பட்டாலும், நெருப்பிலே சுடப்பட்டாலும், மக்களால் அடிக்கப்பட்டாலும் அவர்கள் நாவில் இருந்து வந்த ஒரே வார்த்தை அஹத் அஹத் அஹத், அந்த ஒருவன் தான், அந்த ஒருவன் தான். இப்படிப்பட்ட புரட்சிக்கு காரணம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, சாதாரணமாக அல்ல, அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப காலத்து தீனின் பணியிலே மக்கள் எல்லாம் அவர்களை கொல்லும் அளவிற்கு துணிந்த மக்களை எம்பெருமானாருடைய புரட்சி எப்படி மாற்றியது தெரியுமா? ஒரு அல்லாஹ்வின் மீது எந்த அளவுக்கு அவர்களுக்கு பாசம் வந்தது தெரியுமா? ஹஜ்ரத் சுமையாவை கொண்டார்கள். இஸ்லாத்தில் முதலாக ஷஹாதத் செய்யப்பட்ட, ஷஹீதாக்கப்பட்ட பெண்மணி. அவர்களிடம் சொல்லப்பட்டது ஒன்றுதான்,
அல்லாஹ் இல்லாம லாத்து உஸ்ஸாவை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லு. முதலிலே நம்முடைய உம்மத்திலே கொல்லப்பட்ட பெண்மணி ஒரு மனிதர் என்றார் ஹஜ்ரத் சுமையா அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் உயிரிலிருந்து, என் உடலிலிருந்து நீ உயிரை பிரிக்கலாம், என் மனதில் இருந்து நீ ஈமானை பிரிக்க முடியாது. நான் எந்த இறைவனின் மீது நம்பிக்கை வைத்துள்ளோனோ அந்த நம்பிக்கையை நீ பிரிக்க முடியாது என்று அவர்களுடைய மர்மஸ்தானத்திலே ஈட்டியை குத்தி கயவர்கள் கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட மிகப்பெரிய மாற்றம் கிடைத்தது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரட்சி. ஒரு போரில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வருகிறார்கள். சஹாபா பெருமக்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி மாறிவிட்டார்கள் என்பதற்காக ஒரே ஒரு உதாரணத்தை கூறி அடுத்த தலைப்புக்கு செல்ல விரும்புகிறேன். போரிலிருந்து பெருமானார் திரும்பினார்கள். திரும்பக்கூடிய சந்தர்ப்பத்திலே இரவு நேரத்திலே ஒரு இடத்திலே கூடாரம் அமைத்து தங்கினார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கக்கூடிய நேரத்திலே கேட்டார்கள், இன்று இரவு யார் காவல் வேலையை பார்ப்பது, காவல் பணியை யார் பார்ப்பது? ஒரு சஹாபி இருந்தால் ஹஜ்ரத் அப்பாத் பின் பிஷர் ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ் நான் பார்க்கிறேன். கூடவே அம்மார் பின் யாசர், யா ரசூலல்லாஹ் நான் பார்க்கிறேன். இருவரும் இரவு நேரத்தின் காவல் பணிக்கு தன்னை தானே அர்ப்பணித்துக் கொண்டார்கள். நைட்டு ஃபுல்லா முழிச்சிருக்கணும், 2 பேர் இருக்கிறோமே. ஹஜ்ரத் அப்பாத் பின் பிஷர் பார்த்தார்கள், அம்மார் பின் யாசர் தூக்கத்தின் களைப்பில் இருக்கிறார். அம்மாரே, இரவு நேரத்தின் முதல் பாதியை நீங்கள் தூங்குவீர்களா அல்லது அடுத்த பாதியில் நீங்கள் தூங்குவீர்களா? ஹஜ்ரத் அம்மார் பின் யாசர் சொன்னார்கள், நான் முதல்ல தூங்கிக்கிறேன், நீங்க முதல்ல காவல் பணி பாருங்க, நான் செகண்ட் ஹாஃப் பார்த்துக்கிறேன். ஹஜ்ரத் அப்பாத் பின் பிஷர் அவர்கள் சரி நீ தூங்கிக் கொள் என்று அவர்கள் அப்படியே காவல் ரோந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களே அந்த விஷயத்தையும் பின்னர் அம்மார் பின் யாசரும் சொல்லுகிறார்கள். நிசப்தமான நேரம், காடு, தனியா ஒரு இரவு, அதிலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரம் அமைத்து தங்கியுள்ளார்கள். ராஹத்தான பாதை, வானிலே விண்வெளிகள் எல்லாம் நட்சத்திரங்கள் எல்லாம் மின்னிக் கொண்டிருந்தது. அப்ப அந்த நேரத்திலே என்னுடைய மனதில், ஒரு மோமினுடைய மனதிலே என்ன வரும் தெரியுமா? நம்மளா இருந்தா படுத்து தூங்கணும், அப்படியே சுத்தி பார்க்கணும்னு நினைப்போம். இப்படிப்பட்ட நிசப்தமான நேரத்திலே என்னுடைய ரப்போடு நான் பேச விரும்புகிறேன், என்னுடைய ரப்போடு நான் தொழ விரும்புகிறேன் என்று அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுகிறார்கள். ஹஜ்ரத் அப்பாத் பின் பஷர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்மார் பின் யாசர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். தனியாக காவல் காத்துக் கொண்டு அவர்கள் தொழவும் ஆரம்பித்தார்கள். தொழுது கொண்டிருக்கும் பொழுது திடீரென எதிரிகள் பார்த்து விட்டார்கள். எல்லாரும் தூங்குறாங்க, ஒருத்தர் மட்டும் நின்னுகிட்டு இருக்காரு. தன்னுடைய அம்பை எடுத்து ஒரு எதிரி அப்பாத் பின் பஷரை நோக்கி எறிந்தான். ஒன்று வந்து குத்தியது. ஹஜ்ரத் அப்பாத் பின் பஷர் கத்தல, கூச்சலிடவில்லை. அந்த குத்தி அம்பை எடுத்து கீழே போட்டு விட்டு தொழுவதற்காக தொடர்ந்து நின்றார்கள். இரண்டாவது அம்பு பாய்ந்தது, எடுத்து போட்டு தொழுகிறாங்க. மூன்றாவது அம்பு அதே போல எய்தது, அதை தூக்கி எறிந்து தொழ நின்றார்கள். அப்பாத் பின் பஷர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்ட பிறகு தொழுகையை எப்படியோ முடித்து விட்டு அம்மார் பின் யாசரை எழுப்புறாங்க. என் கடமை முடிஞ்சிருச்சுப்பா, உன் கடமை இப்ப தொடங்கணும். எழுந்து பார்த்தால் உடலெல்லாம் ரத்தம் கொட்டிய நிலைமையிலே அம்புகள் பாயப்பட்டு இருக்கிறது. அம்மார் பின் யாசர் கேட்கிறார், அங்கங்க குத்தி இருக்கேப்பா, என்ன செஞ்சிட்டு இருந்த? நான் தொழுது கொண்டு இருந்தேன். தொழுவும் போது இத்தனை அம்பு குத்தி இருக்கே, முதல் அம்பு குத்தும் போதே என்ன எழுப்பி இருக்கலாமே. ஹஜ்ரத் அப்பாத் பின் பஷர் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்த அந்த அரபியர்களுக்கு மத்தியிலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சீர்திருத்தம், புரட்சி, அந்த ரெவல்யூஷன், அந்த ரீஃபார்ம் எப்படி பிரதிபலிப்பது தெரியுமா? எப்படி அது இம்பாக்ட் இருந்தது தெரியுமா? ஹஜ்ரத் அப்பாத் பின் பஷர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், நான் அந்த அம்பு வந்து குத்தும்போது சூரத்துல் கஹஃப் ஓதிட்டு இருந்தேன். அந்த சூரத்துல் கஹஃப்ல மெய்மறந்து போயிருந்தேன். என்னுடைய ரப்போடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். அம்பாவது, வில்லாவது, வாளாவது, உயிராவது, மௌத்தாவது குர்ஆனையும் தொழுகையும் நான் விட விரும்பவில்லை என்று உயிரை நீத்தார்கள். ஹஜ்ரத் அப்பாத் பின் பஷர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் செய்த புரட்சியின் பரிசு இது. சாதாரணமா வந்து தொழுவுங்க, நோன்பு வைங்க, ஹஜ் செய்யுங்க, ஜகாத் செய்யுங்க என்ற சொல்ல போகல. வியாபாரத்தில் புரட்சி செய்தார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் செய்த சமூக புரட்சி செய்தார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட காலம் அது தெரியுமா? இன்னைக்கு மீலாது கொண்டாடலாமா, ரசூலுல்லாஹ் பத்தி புகழ்ந்து பேசலாமா, இந்த மஜ்லிஸ்ல வரலாமா, வரக்கூடாதா, எங்க நம்மளுடைய அறிவு போச்சு? எம்பெருமானாருடைய வாழ்க்கையை முழுவதுமாக கூட நாம் தெரிந்து கொள்ளவில்லை. பெருமானார் எப்படி வாழ்ந்தார்கள், வளர்ந்தார்கள், எப்படிப்பட்ட பணிகளை செய்தார்கள், எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. நமக்கும் தெரியாது, நம்முடைய குழந்தைகளுக்கும் தெரியாது. எவன் எங்க பிறந்தான், எதை கண்டுபிடிச்சான், எங்க மௌத்தானா, சோசியல்ல இருந்து, சயின்ஸ்ல இருந்து, ஹிஸ்டரியில இருந்து, ஜியோகிராஃபில இருந்து படிச்சுதா 100 வாங்கு என்று உலக கல்வியை
கல்வியை திணிக்கக்கூடிய நாம் நாளை கபரிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதில் நாம் தேடுவதாக இல்லை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாய புரட்சி, the social revolution, இந்த சமூக புரட்சி எப்படி செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் வந்த காலம் சாதாரணமான காலம் அல்ல. நான் வெள்ளையா இருக்கிறேன், ஒருத்த கருப்பா இருக்கானா அவன் தாழ்ந்தவன். நான் பணக்காரன் ஏழை என்றால் அவன் தாழ்ந்தவன். நிறத்தால் வேறுபாடு, குலத்தால் வேறுபாடு, பல நேரங்களிலே பணத்தால் வேறுபாடு, ஆண் பெண் வேறுபாடு, பெண்கள் அடிமைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த புரட்சிக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? கருப்பனாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி, லா ஃபضل அரபியுன் அலல் அஜமி, ஒரு அரபி அஜமியை விட சிறந்தவன் அல்ல. வலா அரபியுன் வலா அஜமியுன் அலல் அரபி, ஒரு அரபி ஒரு அஜமியை விட சிறந்தவன் இல்ல. வலா அஸ்வத் அலல் அபியத் வலா அபியத் அலல் அஸ்வத், கருப்பா இருக்கிறவன் வெள்ளையாரவன் சிறந்தவன் அல்ல, வெள்ளையா இருக்கிறவன் கருப்பா இருக்கிறவன் சிறந்தவன் அல்ல. இல்லா பி தக்வல்லாஹி அஸ்ஸ வஜல், யாருடைய மனதில் தக்வா இருக்கிறதோ அவனே சிறந்தவன் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிறுத்தியதின் பதில் என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்த குலத்தில் பிறந்தவர், வீரர், பணக்காரர், மக்காவிலே பிறந்தவர். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கருப்பர், அரபி அல்ல, அஜமி, அவர் கீழ் ஜாதியை சேர்ந்தவர் என்று அந்த காலத்தில் பேசப்பட்டாலும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த புரட்சிக்கு கிடைத்த பதில் என்ன தெரியுமா? பெருமானாருடைய மறைவுக்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்திலே சபை முழுவதும் சஹாபாக்கள், பெரும் பெரும் சஹாபாக்கள். பிலால் உள்ளே நடந்து வருகிறார். வக்துடைய கலீஃபாவாக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுந்து நின்று அவர்களுடைய பிலாலுடைய கரத்தை பிடித்து சொன்னார்கள், பிலால் அன்த சய்யிதுனா, பிலால் நீ என்னுடைய தலைவன் என்று சொன்னார்கள். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வேறுபாடுகளை, இந்த கருப்பு வெள்ளை, உயர்ந்த குலம், தாழ்ந்த குலம், இந்த புரட்சியும் செய்தார்கள். மறந்துவிடக் கூடாது, ஆண்கள் பெண்கள் என்ற மிகப்பெரிய வேறுபாடு இருந்தது அரபு குலத்திலே. பெண்கள்னா ஒரு நஹூசத் ஜி, பெண்கள் என்று சொன்னாலே ஒரு கேடுகட்ட படைப்பாக பார்த்தார்கள். புள்ள பிறந்துருச்சா, பொம்பளை புள்ள பிறந்துருச்சா, அவ்வளவுதான், அவன் வாழ்க்கை அழிந்தது. உனக்கு பெண் பிள்ளையா, இறைவனுடைய சாபம் உன்னுடைய இல்லத்தில் உண்டாகிவிட்டது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பெண் பிள்ளைகளுடைய வளர்ப்பை சொன்னார்கள். 3 புள்ள அழகா பொம்பளை புள்ள பெற்று அதை வளர்த்து வாலிபமாக்கி கட்டி கொடுத்து விட்டால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்று சொன்னார்கள். 2 பொம்பளை புள்ள இருந்த சஹாபி எஞ்சிட்டாங்க, யா ரசூலல்லாஹ் 3 இல்ல 2 இருக்கு, உனக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். ஒரே ஒரு மகள் இருந்த சஹாபி எழுந்து விட்டார், யா ரசூலல்லாஹ் ஒரு பொம்பளை புள்ள தான் இருக்கு, உனக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். பெண்களை இழிவாக நினைத்த சமுதாயத்திற்கு மத்தியிலே பெருமானார் செய்த புரட்சியின் பரிசு என்ன தெரியுமா? அன்னை ஃபாத்திமத்து ஸஹரா ரசூலுல்லாஹ்வுடைய மகளார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகள் நடந்து வந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சமுதாய மக்கள் தன்னுடைய மகளை உயிரோடு புதைப்பார்களோ அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே தன் மகளை பெருமானார் நடத்திய விதம் என்ன தெரியுமா? அன்னை ஃபாத்திமா நடந்து வந்தால் பெருமானார் தன் இடத்தில் இருந்து எழுந்து விடுவார்களாம், அவர்களை நோக்கி நடந்து செல்வார்களாம். இந்த உலகமே பெருமானாருடைய கரம் கிடைத்தால் நான் முத்தமிடுவேன் என்று ஆசைப்படக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு தந்தையாக இருந்து நபியாக இருந்து தன் மகளுடைய கரத்திலே பெருமானார் முத்தமிடுவார்களாம். உலகம் முழுவதும் நபியை பார்த்து சொல்லுமாம், யா ரசூலல்லாஹ் என் தாய் தந்தை உங்கள் மீது சமர்ப்பணம். தந்தையாக இருந்து நபியாக இருந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஃபாத்திமாவை பார்த்து சொல்வார்களாம், ஃபாத்திமா என் தாய் தந்தை உன் மீது சமர்ப்பணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடைய அந்தஸ்தை உயர்த்தினார்கள். எந்த பெண்களை இழிவுபடுத்தினார்களோ பெருமானார் அனௌன்ஸ்மென்ட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமி உம்மஹாத்திக்கும், சொர்க்கம் வேண்டுமா உன் தாயின் காலுக்கு கீழ் இருக்கிறது சொர்க்கம். பெண்களை பற்றி உயர்த்தினார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தைகளை பற்றி உயர்த்தினார்கள். மனைவியை அடிமையாக நினைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ நல்லவனாக என்று பார்த்தால் சொன்னார், நீ சமுதாயத்தில் சிறந்தவனா, நீயே நல்லவர் என்று சொல்லவில்லை, உன் மனைவிக்கு எவன் சிறந்தவனோ அவனே சமுதாயத்தில் சிறந்தவன் என்று பெண்களுடைய விஷயத்திலே பெருமானார் புரட்சி செய்தார்கள்.
தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாருடைய புரட்சியை பற்றி பேச வேணும்னா அது நான் பேசுகிற ஸ்டைலில் பேசினாக்கா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்ல வந்ததை சுருக்கமாக சொல்வதற்கு எனக்கு உதவி செய்தல் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்திலே புரட்சி செய்தார்கள். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு வியாபாரத்திலே புரட்சி செய்தார்கள்? அநியாயம், வட்டி, அடுத்தவன் காசு அபகரிக்கிறது, அடுத்தவன் அடிச்சு புடுங்கிறது, அப்படி இருந்த காலகட்டத்திலே எம்பெருமானார் பள்ளிவாசலில் மட்டும் இருந்து கொண்டு மார்க்கத்தை பேசவில்லை. சமுதாய மக்களுக்கு மத்தியில் மட்டும் இருந்து வல்லல, பெருமானார் பாசாருக்கு வருகிறார்கள். பெருமானார் வணிகம் செய்யக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே வருகிறார்கள். ஒருவன் நெல்லை வித்து கொண்டிருந்தானாம். பெருமானார் இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க. நபியாக இருந்து வியாபாரம் சரியாக நடக்கிறதா என்று பார்த்தார்களாம். நெல் விற்று கொண்டிருக்கிறான். நெல்லை பார்த்தார்கள், காய்ந்து நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அகட்டி விட்டு அடியில் இருந்த நெல்லை பார்த்தார்களாம், ஈரமாக இருந்ததாம். பெருமானார் சொன்னார்கள், இது என்ன ஈரமா இருக்கு? யா ரசூலல்லாஹ், மழை பெஞ்சிருச்சு, அதனால ஈரமா இருக்கிறத கீழே வச்சிருக்கேன். மார்க்கம் வந்த புதிதிலே இஸ்லாம் வியாபாரத்தை எப்படி விளக்கிறது பாருங்கள். பெருமானார் எப்படி புரட்சி செய்தார்கள் வியாபார விஷயத்திலே. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுவும் ஒரு அநியாயம், இதுவும் ஒரு ஏமாற்றம். எவன் ஏமாற்றுவானோ அவன் என் சமுதாயத்தை சார்ந்தவன் அல்ல என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வட்டியை எந்த அளவுக்கு அவர்கள் மதித்திருந்தார்கள் என்று சொன்னால், பெரும் பணக்காரர்கள் எல்லாம் வட்டி கொடுத்து ஏழைகள் எல்லாம் அந்த வட்டியில் அகப்பட்டு கொண்டிருந்தார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டிக்கு எதிராக புரட்சி செய்தார்கள். ஒரு கட்டம் வந்தது, வட்டி கொடுத்தவர்கள் தன்னுடைய வட்டியை எப்படி மன்னித்தார்கள் தெரியுமா? வட்டியை மட்டுமல்ல, அசலையும் சேர்த்து மன்னித்தார்கள். அப்படிப்பட்ட புரட்சி செய்தார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாராயத்திலும் மதுவிலும் மாதுவிலும் மூழ்கி இருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு ரீஹப்ல என்னங்க படிப்படியா தான் குறைக்கணும். 1400 வருடத்திற்கு முன்பதாக என்னுடைய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தவனே ஆல்கஹாலை பேன் பண்ணல, ட்ரக்கை பேன் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா அவன் அதை விடுவது கஷ்டம் என்று அறிந்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியிலே சொன்னார்கள், சாராயம் தடை செய்யப்பட்டது என்று. மக்கத்து மதீனத்து வீதிகளிலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த கூற்றுக்கு பிறகு சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், மதீனத்து மக்கத்து தெருகளிலே சாராயம் ஆறாக ஓடியதாம். பெருமானார் செய்த புரட்சிக்கு கிடைத்த பரிசு தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவுதானா? பெருமானாருடைய ஹிதமத்துகளை பேச வேண்டும் என்றால் மார்க்க பணி செய்தார்கள், சமுதாய பணி செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல் பணியும் செய்தார்கள். சாதாரணமா அல்ல. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் ப்ராஃபிட். ரசூலுல்லாஹ் சாதாரணமா அப்படியே வந்தாங்க, 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க, தீனை கொடுத்தாங்க, போயிட்டாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹில் அதீம். அவர்கள் வாழ்க்கையை நீ தெரிந்து கொள்ளவில்லை என்று உன்னுடைய ஒரு கூற்றே போதும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் கிடைக்கும் போது மக்களுக்காகவும், நேரம் கிடைக்கும் போது இறைவனை சந்தோஷப்படுத்துவதற்கும் தன் ஒட்டுமொத்த வாழ்நாளிலே ஒரு நொடியை கூட வீணாக்காத எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்கும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக மக்களுடைய சீர்திருத்தத்துக்கும் அவர்கள் போராடினார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மதீனா மேட் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை ஒரு தனி சிட்டியா அனௌன்ஸ் பண்றாங்க எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு அங்கிருந்து போர்கள் செய்கிறார்கள். இதுக்கு பேரா என்னங்க? இதுக்கு பேரு தான் உண்மையான அரசியல். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து மன்னராக ஆகிறார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் 1400 வருஷம். இன்னைக்கு யுஎன்ஓ ஐநா சபை ஒரு அறிக்கை விடுதல, மத நல்லிணக்கம் வேண்டும், மனித உரிமைக்காக நாங்கள் போராடுகிறோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்பதாக மனித உரிமைகளை பற்றியும் மத நல்லிணக்கத்தை பற்றியும் முஸ்லிம்களோடு அல்ல யூதர்களோடு ஒப்பந்தமிட்டார்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்க நிற்போம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்க நிக்கணும், நீங்களும் நானும் மதீனாவிலே சுதந்திரமாக வாழலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த முஹம்மது நிற்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று யூதர்களோடும் கிறிஸ்தவர்களோடும் ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் போடப்பட்டது என்று சொன்னால் 1400 வருடங்களில் அல்ல, உலகம் தோன்றிய நாளில் இருந்து இன்று வரை முதலாக மாற்று மதத்தவர்களோடு சமத்துவத்தின் ஒப்பந்தம் போடப்பட்டது என்றால் அது மதீனத்து மன்னர் முஹம்மது ரசூலுல்லாஹ் போட்டதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு சகோதரத்துவத்தை, நீ யாரோ நான் யாரோ, நீ மௌத்தானா சண்டையிட்டுக் கொண்டிருந்த அந்த மக்களுக்கு மத்தியில பெருமானார் செய்த ரெவல்யூஷனுடைய பதில் என்ன தெரியுமா?
மக்காவிலிருந்து முஹாஜிர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை காட்டி இன்னொரு மக்காவிலிருந்து வந்த ஒரு முஹாஜிரை மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிக்கு காட்டி, இன்றிலிருந்து நீயும் அவனும் சகோதரன் சகோதரன் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் சகோதரனாக வாழ்ந்தார்கள். இவரிடத்தில் இருக்கக்கூடிய சொத்திலே பாதி பங்கை அவருக்கு பிரித்து கொடுத்தார் என்றால் இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சமுதாய பணி, அரசியல் பணி. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு படையெடுத்து சென்றார்கள், போர் செய்வதற்காக அல்ல. எந்த அளவுக்கு என்றால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து மன்னராக இருந்து பிறகு மக்கத்து மன்னராகவும் ஆகிறார்கள். இதுதான் பெருமானார் செய்த அரசியல் புரட்சி. எத்தனையோ சோஷியல் ரிஃபார்மர்ஸ் வந்திருக்கலாம், மார்ட்டின் லூத்தர் வந்திருக்கலாம், கார்ல் மார்க்ஸ் வந்திருக்கலாம், எத்தனையோ பேர் வந்திருக்கலாம். ஆனா இவங்களுடைய வாழ்நாள்லாம் படிச்சோன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. ஒரு சில பேர் பாலிடிக்ஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க, ஒரு சில பேர் சோஷியல்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க, ஒரு சில பேர் அரசியல்ல சக்சஸா இருந்திருக்காங்க. ஆனா எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே கம்ப்ளீட்லி பெர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்னா அது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர இந்த உலகத்தில் வேறு எந்த மனிதனுக்கும் அந்த சுதந்திரமோ அந்த பட்டமோ பொருந்தாது. தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த யூதர்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்தார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல் பணி, மார்க்க பணி, சமுதாய பணி, சமூக பணி, கெட்டதிலிருந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய புரட்சி என்று பெருமானார் பல செய்திருந்தாலும் பெருமானார் ஆரம்பித்த புரட்சி என்ன தெரியுமா? கல்வி புரட்சி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்து மாணவியாக மக்களுக்கு கொடுத்த முதல் உத்தரவு என்ன தெரியுமா? முதல் கட்டளை என்ன தெரியுமா? இக்ரா, படி. மக்கள் படிக்காமல் இருந்தார்கள். ஒட்டுமொத்த ஹிஜாஸ் மாகாணத்திலே ஒரு அரபு தேசத்திலே 10-11 நபர்கள் தான் தங்களுடைய பெயரை அரபியில் எழுத தெரிந்தவர்களாம். அந்த மக்களுக்கு மத்தியிலே எம்பெருமானார் எஜுகேஷனல் ரீஃபார்ம், எஜுகேஷனல் ரெவல்யூஷனை எந்த அளவுக்கு உற்பத்தி செய்தார்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிவந்த ஸ்பெயின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்தலூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்பெயின் நாடு 800 ஆண்டுகள் இஸ்லாத்துடைய கரத்திலே இருந்தது. இன்னைக்கு ஸ்பெயின் போறாங்கல்ல, இந்த ஸ்பெயின் இன்னைக்கு அதுல ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட இஸ்லாத்துல இல்ல. ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒட்டுமொத்தமாக யாரிடமிருந்து வந்ததோ அவருடைய கரத்தில் சென்று விட்டது. அந்த ஒட்டுமொத்த ஸ்பெயினையும் அரபுகள், முஸ்லிம்கள் ஆண்டார்கள். அந்த காலத்தில் ஸ்பெயின் தான் வேர்ல்டுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். சயின்ஸ் வேணுமா? ஸ்பெயினுக்கு போ. சோஷியல் படிக்கணுமா? ஸ்பெயினுக்கு போ. உனக்கு விஞ்ஞானத்தை படிக்கணுமா? ஸ்பெயினுக்கு போ. ஹிஸ்டரியை பத்தி படிக்கணுமா? ஸ்பெயின் போ. ஸ்பெயின்ல யார் இருந்தார் தெரியுமா? பெருமானாருடைய குலாமுகள் இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் சொன்ன வார்த்தைக்காக மார்க்கத்தை பற்றி பிடித்த அந்த மாமேதைகள் இஸ்லாமியர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு காலத்தில் தலை சிறந்ததாக இருந்தது என்றால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த கல்வி புரட்சியின் கிடைத்த பரிசு. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் கல்வி புரட்சி எப்படி ஆரம்பித்தார்கள் தெரியுமா? இந்த உலகம் பல போர்களிலே பிடிக்கப்பட்ட கைதிகளை பல விஷயங்களுக்காக விடுவித்தது. கல்விக்காக விடுவித்த முதல் மார்க்கம் இஸ்லாம். கல்விக்காக மக்களை விடுதலை செய்த முதல் மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்ர் களத்திலே போர் கைதிகளாக பிணைக்கப்பட்டுள்ளார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த போர் கைதிகளை பார்த்து சொன்னார்கள், யாருக்காவது எழுத படிக்க தெரிந்தால் என்னுடைய அருமை மக்களுக்கு 10 நபர்களுக்கு உங்களுக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடுங்க, உங்களை நான் விடுதலை செய்கிறேன். கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று நம்முடைய பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்று சொன்னால் மார்க்கத்து கல்வியை பின்னாடி போட்டுட்டு ஊர்கா மாறி தடவிட்டு அலிஃப் பா தெரியும், அவனுக்கு எஸ்என்எல் குர்ஆன் ஓதிட்டா குர்ஆன் பிள்ளைக்கு ஓத தெரியும்னா பெரிய விஷயம். அவ்வளவுதான் மார்க்கும். குர்ஆனை ஊர்கா மாதிரி எடுத்து சுவைக்கவா இஸ்லாம் சொல்லுது? அஸ்தக்ஃபிருல்லாஹில் அதீம். பொண்ணு என்னங்க செய்து? பொண்ணுக்கு குர்ஆன் ஓத தெரியும், ஏதோ குர்ஆன்ல PhD முடிச்ச மாதிரி. அஸ்தக்ஃபிருல்லாஹ். 5 வேளை தொழும் பொண்ணு. அஸ்தக்ஃபிருல்லாஹில் அதீம். மார்க்கத்தில் கடமையாக செய்ய வேண்டியதை இன்று குவாலிஃபிகேஷன் லிஸ்ட்ல போடும் அளவிற்கு நாம் தரம் தாழ்ந்து விட்டோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியை கொண்டு இந்த உம்மத்தை உயர்த்தினார்கள். எந்த கல்வி? இன்னைக்கு உலகம் கல்வி தனி, மார்க்க கல்வி தனின்னு
பிரிச்சு அல்ல, உலக கல்விக்கு எந்த முக்கியத்துவம் பெற்றோர்கள் கொடுக்கிறீர்களோ அந்த முக்கியத்துவத்தில் பாதியாவது மார்க்க கல்விக்கு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது சத்தியமாக முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் மேடையில் என்று சொல்லுகிறேன், உங்கள் குழந்தை இந்த துனியாவிலும் உருப்படும், ஆகிரத்திலும் வெற்றி பெறும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பி வஸல்லம் நெறி புரட்சி செய்தார்கள். மாரல் ரெவல்யூஷன். எனக்கும் அவனுக்கும் சண்டைனாக்கா என் மௌத்துக்கு அவன் வரமாட்டான், அவன் மௌத்துக்கு நான் போக மாட்டேன். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களை எப்படி மாற்றினார்கள் தெரியுமா? கேரக்டர்ஸ் விஷயத்தில் எப்படி அவங்களை மென்மையாக்கினார்கள் தெரியுமா? தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியிலே 40 ஆண்டுகள் நபித்துவத்திற்கு முன்பாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் சம்பாதித்தது என்ன தெரியுமா? யார் பெருமானார் எதை சொன்னாலும் நம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் மக்கள். அந்த சாதிக்குல் அமீன், நீங்கள் உண்மையாளர், நம்பிக்கைக்குரியவர் என்று பெருமானார் எதை கூறினாலும் அப்படியே நம்பும் அளவிற்கு பெருமானார் நெறி தவறியவராக அல்ல, நெறிக்குண்டான புரட்சியை செய்தார்கள். அபிசீனியாவில் நஜாஷி மன்னன் கேட்கிறான், ஒரு காஃபிரிடம் இஸ்லாமிய நபியை பற்றி விசாரிக்கப்படுகிறது. மக்காவிலே முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கிறார்களே, அவர்கள் எந்த குலத்தை சேர்ந்தவர்? அவர்களிலே சிறந்த குலத்தில் பிறந்தவர். பொய் சொல்லுவாரா? உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டார். நேர்மையானவரா? அவர் நிச்சயமாக நேர்மையானவர். ஒரு காஃபிருடைய நாவிலிருந்தும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்மைக்கும் நீதிக்கும் அவர்கள் நெறிக்கும் சொந்தக்கானவர் என்று அந்த அளவுக்கு புகழக்கூடிய ஒரு மனிதராக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு மக்களை மன்னித்தார்கள். தன்னுடைய சச்சாவை கொண்டவன் வந்தான், மன்னித்து போ. ஹிந்தா வந்தால் மன்னிச்சிட்டம் போ. மக்காவிலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் தொந்தரவு செய்தார்கள், அடித்தார்கள், கொல்லுவதற்கு முயற்சி செய்தார்கள். பல உயிர் சேதம் நடந்தது, போர்கள் நடந்தது. மதீனாவிலிருந்து எம்பெருமானார் படையெடுத்து வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை நோக்கி. மக்காவில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்காவாசியும் குறைஷியும் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? இன்று தான் என்னுடைய வாழ்நாளிலே கடைசி நாள். முஹம்மதை சாதாரணமாக நாம் அவர்களை சதாய்க்கவில்லை, அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்கவில்லை. அந்த கஷ்டத்திலே ஒரு பங்கு அவர் நமக்கு பதில் கொடுத்தாலும் நாம் உயிரோடு இருக்க முடியாது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து வந்து மதீனாவுக்கு விடுதலை அல்ல, நீதியின் புரட்சியை சொல்லித் தருகிறார்கள், மன்னிப்பின் பாடத்தை புகட்டுகிறார்கள். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் அன்துமுல் துலகா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்ன அடிச்சவன், புடிச்சவன், வெட்டுனவன், குத்துனவன் எனக்கு எது செய்திருந்தாலும் அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களை நான் மன்னித்தேன் என்று சொல்லுகிறார்கள். உங்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட நீதியின் புரட்சியை செய்தார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாயை மதிக்கவில்லை, தந்தையை மதிக்கவில்லை, சகோதரனை மதிக்கவில்லை, ஆசிரியரை மதிக்கவில்லை. மனம் போக்க போக்கிலே வாழ்ந்த மக்களை எப்படி மாற்றினார்கள் தெரியுமா? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் சொல்லுகிறார்கள், புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ், ஒரு மிக நீண்ட ஹஜ்ஜுடைய பிரயாணம் நானும் பெருமானாரும் நடந்து சென்று கொண்டிருந்தோம். அது பாலைவன மண்ணிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபி ஒட்டகத்தை கையில் பிடித்துக் கொண்டு அப்படியே நடந்து வருகிறார். அவர் ஒட்டகத்தில் அமர்ந்தும் வரலாம், ஆனால் வரவில்லை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியிடம் கேட்டார்கள், ஏன்பா இந்த ஒட்டகத்தின் மேலே அமர்ந்து வரலாமே? அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், இதை கொண்டு போய் நான் அறுக்க போறேன். என்ன சொன்னாங்க? யா ரசூலல்லாஹ், இதை நான் குர்பானி கொடுக்க போகிறேன், அதற்காக என் மனம் இந்த ஒட்டகத்தின் மீதும் அமருவதற்கு எனக்கு உத்தரவு தரவில்லை. மனிதர்களை கொன்று குவித்த அந்த பாவிகளுடைய உலகத்திலே, அரபு தேசத்திலே மக்களை எப்படி மாற்றினார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தான் அறுத்து பலியிடக்கூடிய அந்த ஒட்டகத்தின் மீது அமருவதற்கு கூட மனம் வரவில்லையாம் அந்த சஹாபா பெருமக்களுக்கு. அப்படிப்பட்ட மனித சமுதாயத்தின் புரட்சியை செய்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்றல்ல, இரண்டல்ல, அரை மணி நேரத்திலே இப்படிப்பட்ட விஷயங்களை சொன்னதே அதிகம். பெருமானாருடைய வாழ்நாளிலே புரட்சிகளை பார்த்தால் பெருமானார் எப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனைகளை மக்களுக்கு தந்தார்கள், மக்களை எவ்வாறு சீர்திருத்தம் செய்தார்கள் என்று பார்த்தால் அது பேசி முடியாது. எல்லா விதத்திலும் பெண்களுக்கு சம உரிமையை கொடுத்தது இஸ்லாம். எம்பெருமானார் செய்த புரட்சி அது. பெண்களுக்கு சொத்திலே பங்கு கொடுத்தது இஸ்லாம். எம்பெருமானார் செய்த
புரட்சி எது? பெண்களை சமமான தலாக்கும் கொடுத்தார்கள் ஆண்களுக்கு, பெண்களுக்கு ஹுலாவும் கொடுத்தார்கள். ஹுலாவுடைய சட்டத்தை பெண்களுக்கு கொடுத்தார்கள். பெண்களுக்கு மஹர் அவர்கள் எவ்வளவு நாடுகிறார்களோ அதை கொடுத்து மனம் முடிக்க சொன்னது இஸ்லாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட புரட்சிகளை செய்து இஸ்லாத்தை நமக்கு தர, இந்த புரட்சிகளை எல்லாம் நாம் எப்படி நினைக்கிறோம்? கேட்கக்கூடிய சம்பவங்களாகவும் கேட்கக்கூடிய கதைகளாகவும் மட்டுமே நினைத்து கொண்டு நாம் இஸ்லாமாக நினைப்பது தொழுக, நோன்பு, அதிகபட்சமா ஜகாத்து, ஹஜ். இதுவல்ல இஸ்லாம். பெருமானார் இதுக்கு மட்டும் வரல. உங்களுக்கு மத்தியிலேயே தன்னுடைய 23 ஆண்டுகள், தன்னுடைய 63 ஆண்டுகளை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை எப்படி மாற்றுவதற்கு, நீ மனிதனாக இருந்தாலும் சிறந்தவனாக இரு, நீ வியாபாரியாக இருந்தாலும் சிறந்தவனாக இரு, நீ ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சிறந்தவனாக இரு, நீ கணவனாக இருந்தாலும் சிறந்தவனாக என்று தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்து மக்களுக்கு பாடம் எடுத்தார்கள். தன்னுடைய வாழ்க்கை இன்று முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பற்றி பேசக்கூடியவர்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் மீது நான் முஹப்பத் வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள், உண்மையில் நமக்கு முஹப்பத் இருக்கிறது என்றால் தாடி வைக்கிறதிலும் தொப்பி போடுறதிலும் மட்டுமல்ல, நாம் பேசுவதிலும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நினைக்க வேண்டும், நாம் செய்யக்கூடிய வியாபாரத்திலும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நினைக்க வேண்டும், அடுத்தவர்களை உபசரிப்பதிலும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நினைக்க வேண்டும். ஒருவனை எதிர்க்க போகிறோம் என்றால் அவனை எதிர்க்காக நான் சண்டை போடுறேன், நான் எதுக்காக அவனை திட்டுறேன், முஹம்மது ரசூலுல்லாஹ் எனக்கு இதுதான் உபதேசம் செய்தார்களா என்று தன்னுடைய வாழ்நாளிலே பெருமானார் செய்த புரட்சியை ஒருவன் தன்னுடைய வாழ்நாளிலே கொண்டு வராமல் உண்மையிலே அவன் ஒரு உம்மத்தாக மாற முடியாது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பெருமானார் எப்படிப்பட்ட புரட்சிகளை நமக்கு மத்தியிலே செய்தார்களோ அந்த புரட்சிகளின் மீதெல்லாம் நமக்கு திருப்பு முனையாக அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு கிருபை செய்வானாக. எப்படிப்பட்ட உம்மத் ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்குமோ அப்படிப்பட்ட உம்மத்தாக வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக. சொல்வதையும் கேட்பதையும் நல்லமல்கள் செய்வதற்கு கிருபை செய்வானாக. பிஜாஹி சய்யிதனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.